ரஷ்யாவோட கசான்ல பிரிக்ஸோட சம்மிட்ன்றது நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்க இந்த ஒரு கூட்டமைப்போட அந்த முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை உலகத்தில் இருக்க பல நாடுகள் ரொம்பவும் தீவிரமா கவனிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வரப்போற வருடங்கள்ல அடுத்த தலைமுறையில இந்த உலகம்ன்றது எப்படி ஒரு தரப்புக்கு மட்டுமே கீழே இருக்காது. எல்லாருமே இந்த இடத்துல இந்த உலகத்துக்கு முக்கியமான நபர்கள் தான். யாரு நினைச்சாலும் இந்த உலகத்தோட பொருளாதாரத்தை அசைக்கக்கூடிய தன்மையுடைய நாடுகளா மாறப்போகுதுன்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பானது நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்க இந்த கூட்டமைப்புல பல முக்கியமான தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. அது ஒவ்வொன்றத்தையும் அப்டேட் பை அப்டேட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நடுவுல யூகே ஆல்ரெடி நிறைய வன்மத்தை காமிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்களோட பல பத்திரிகைகள்ல பெரிய ஹெட்லைன்ஸா போட்டிருக்கிறதே இந்த பிரிக்ஸை பத்தி தான். இதை நிறைய விஷயங்கள்ல கான்ட்ரோவர்சியலான விஷயமா மாத்துறதுக்கு அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இப்பவே நம்ம அண்ணன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். Lachapirus nangens vadam itti fatterus These I gave it at the part of four Namura below like I have four Mila yada hua mila vidi Ida doors on all and beating it Gone they put it to photo Would the garden gave them order. இந்த பிரிக்ஸோட கூட்டமைப்புல நேற்று சைட்லைன்ஸ்ல நடந்த மீட்டிங்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுக்கும் மீட்டிங் ஆனது நடந்து முடிஞ்சது. இதுக்கு அடுத்த கட்டமா ஈரானோட பிரசிடென்ட் பெசக்ஷனுக்கும் அடுத்தபடியா இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மீட்டிங் ஆனது நடந்துச்சு. இப்போ இதோட அடுத்த கட்டமா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல ஒரு மீட்டிங் ஆனது நடக்கும்ன்றத ரஷ்யா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பிரேக் த்ரூவான விஷயம். ஏன்னா ஏற்கனவே இந்தியாவோட அதிகாரிகள் கலந்துகிட்ட நிறைய மீட்டிங்ல குறிப்பா அந்த ஃபாரின் செக்ரட்டரிஸ் எல்லாம் இதே மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்போட ஃபாரின் செக்ரட்டரிஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கலந்துகிட்ட மீட்டிங்ல சந்திச்சு பேசல. ஸோ லடாக்ல எல்லையில பதற்றத்தை குறைக்கணும்னு இந்த ரெண்டு நாடுகளும் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் ஆனது ரொம்பவும் உன்னிப்பா இந்த மேற்குலக நாடுகளால பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு மீட்டிங் மட்டும்தான் இதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா? இதை தாண்டி வேற எந்த விஷயமும் நடக்கலையா? முதல்ல நம்ம பிரிட்டன் என்ன பேசியிருக்காங்க, அவங்களோட செய்தி ஊடகங்கள் எப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட்டு இருக்காங்கன்னு ஒரு சின்ன ஷார்ட் நோட்டா பார்த்துருவோம். ஏன்னா அதை பார்த்து முடிச்சாதான் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். யூரோ நியூஸ், யூகே, அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் இவங்களை சார்ந்து ரொம்பவே ப்ரோ யூரோப்பியன் யூனியன், ஏன்னா அந்த பத்திரிகை இருக்கிறது அங்கதான், அந்த மாதிரி ப்ரோ யூரோப்பியன் யூனியன் சம்பந்தப்பட்ட செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு ஊடகம். அதோட தலைப்பு செய்திகள், அதோட ஹெட்லைன்ஸ் இன்னைக்கு பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுதா? உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே கான்ட்ரோவர்சியல், நல்லா இதை பாருங்க, கான்ட்ரோவர்சியலான பிரிக்ஸ் மீட்டிங்ல கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல என்ன கான்ட்ரோவர்சி இருக்கு? இல்ல எனக்கு புரியல ஒரு விஷயம். இவங்க ஒரு 32 நாடு சேர்ந்து நாட்டோன்ற ஒரு பேர்ல பல லட்சக்கணக்கான வீரர்களை சேர்த்து வச்சு உலகத்தோட பல மூடைகள்ல அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கமா இருக்கட்டும் இல்ல பசிபிக் பெருங்கடல் பக்கமா இருக்கட்டும் ரோந்து பணிகளில் ஈடுபடுறது, ஐரோப்பிய கண்டத்துல அணு ஆயுதங்களே இல்லாத நாடுகளில் போயிட்டு அணு ஆயுதத்தை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா தப்பையும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஐரோப்பிய யூனியத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கான்ட்ரோவர்சி கிடையாது. அதெல்லாம் நீ ஏன் கேட்கிற? நீ அதெல்லாம் கேட்கவே கூடாது. ஆனா இது கான்ட்ரோவர்சியலான விஷயம். பிரிக்ஸ்ன்றது இத்தனைக்கு ஒரு ராணுவம் சம்பந்தப்பட்ட கூட்டமைப்பு கூட கிடையாது. பொருளாதார வளர்ச்சி இது சம்பந்தப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான நாடுகளால உருவாக்கப்பட்டிருக்க ஒரு கூட்டணி. அந்த ஒரு கூட்டணியை பார்த்து அதோட மீட்டிங்கை கான்ட்ரோவர்சியல்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ரோவர்சினா என்ன மீனிங் தெரியும்ல? அப்படி ஒரு கூட்டமைப்பு பிரிக்ஸுக்கு இந்த ஒரு நேம் கொடுத்திருக்க இவங்க இதை போய் கான்ட்ரோவர்சின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட பரவாயில்ல. ஐநா சபையோட செக்ரட்டரி ஜெனரல் குட்டரஸ் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்போட மீட்டிங்க்கு அவர் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. இது உக்ரைன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஐநா சபை ரஷ்யாவுக்கு ஃபேவரா தான் இருக்கு. ஐநா சபை ரஷ்யாவோட பிடியில் இருக்குன்றத இந்த ஒரு அழைப்பு இல்ல இவரோட இந்த ஒரு வருகை ரஷ்யாக்குன்றத உறுதிப்படுத்துது. இவர் இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அதுக்கு இது மட்டும் ஒன்றும் காரணம் கிடையாது. உக்ரைனோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் அவங்க வெளியிட்டிருக்க செய்திகள் இது. சுவிட்சர்லாந்தில் ஃபர்ஸ்ட் பீஸ் சமிட் நடந்துச்சுல்ல, அந்த பீஸ் சமிட்டுக்கு ஐநா சபையோட செக்ரட்டரி ஜெனரலை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் சில காரணங்களுக்காக, வெளியில் அந்த காரணங்களை மோஸ்ட்டாக யாரும் சொல்லல, தவிர்க்க முடியாத சில காரணங்களால அந்த மீட்டிங் என்னால் வர முடியாதுன்னு உக்ரைனோட அந்த கோரிக்கையை ஐநா சபையோட செக்ரட்டரி ஜெனரல் நிராகரிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் அதுக்கு மட்டும் வரல, அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் இப்போ கிளம்பி போயிருக்கீங்களேன்னு ஐநா சபையை எந்தெந்த விஷயத்துக்கூடலாம் கம்பேர் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட சேர்த்து வைக்கிற மாதிரி எல்லாம் சில பேச்சுக்களை இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டோம், இல்லை இவங்க பண்ணுறது எல்லாத்துக்குமே
ஆமா சாமி போட்டுட்டோம்னா எல்லாருமே நல்லவங்க தான். இந்த இந்த யூகே பேசுறதை மட்டும் எப்பயுமே நல்லா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆரம்பத்துல இருந்து இவங்க என்னவோ உலகத்திலேயே உத்தமன்னா இவங்க மட்டும்தான், இவங்க பேசுறது மட்டும்தான் சரி, இவங்க சொல்றது மட்டும்தான் நியாயம் தர்மம், இந்த நீதிடா நேர்மடா நியாயம்டா தர்மம்டா, அதை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு வேற எந்த நாடு, அமெரிக்கா பேசினா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம சரின்னு சொல்லி ஒத்துக்கலாம். ஆனா யூகேக்கு கான்ட்ரோவர்சியலான விஷயங்களை பேசுறதுக்கோ, இல்லை மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, இல்லை இந்த அடிமைத்தனத்தை பற்றி பேசுறதுக்கோ, மற்ற நாட்டை கொள்ளையடிக்கிறாங்கன்றத பேசுறதுக்கோ, இல்லை இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுத்து போகிறத குறை சொல்றதுக்கோ, போர் தொடுத்து போகிறது தப்பு தான். ஆனால் அதை யார் சொல்கிறாங்கன்றதுல ஒரு பெரிய கிரைட்டீரியா இல்லை அதுக்கான தகுதின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த காலனி ஆதிக்கம் இவங்க வந்து இவங்களோட ப்ராக்ஸியாக பயன்படுத்துகிறாங்கன்னு இந்த 5 விஷயத்தையும் பேசுறதுக்கு யூகேக்கு சுத்தமாக தகுதியே கிடையாது. பல 100 வருஷமாக உலகத்தோட பல நாடுகளை அடிமைப்படுத்தி வெளியில் சொல்ல முடியாத கொடுமைகள்லாம் அந்த இடத்துல பண்ணி நம்ம இந்தியாவிலேருந்து மட்டுமே 40 ட்ரில்லியன், 1 இல்லை 2 இல்லை 40 ட்ரில்லியனுக்கு அதிகமான பொருட்களை இங்கேருந்து திருடிக்கிட்டு போயிருக்காங்க. எடுத்துக்கிட்டு போகல, திருடிக்கிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் எந்த ஒரு பேசிஸில் இந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்றதே வேணாம். இந்த டாபிக் இதோட விட்டுரும். வேணா இதை பற்றி பேச ஆரம்பிச்சா இன்னும் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிக்கும். சிம்பிளாக இன்னும் சொல்லணும், இங்கே மிடில் ஈஸ்ட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் போரும் சரி, இல்லை இந்த பிரிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, இவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் அவங்களோட கண்களுக்கு தெரியவே தெரியாது. அதை பற்றி எதனா பேசுகிறாங்கன்னா இந்த ஒரு படத்தில் வரும், ஏன்டா இப்பயாவது எதனா பேசுங்கன்னா பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் இந்த சைடு மற்ற நாடுகள் எல்லாம் இவங்களோட மைண்ட் செட்டே தான். இருக்கிறதுலையே நம்பர் 1 சம்மந்தப்பட்ட நாடுனா அது இந்த யூகே தான். அவங்களோட அந்த வெறிய இப்போ இன்டைரக்டா இந்த கூட்டமைப்புகள் மேல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்பவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னும் ஒரு சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா? புத்தினை ஐசோலேட் பண்றோம், ரஷ்யாவை ஐசோலேட் பண்றோம், எல்லாரையும் வந்து நாங்க ஒதுக்கி வைக்கிறோன்ற பேர்ல யாரை ஒதுக்கி வச்சிங்க? நாட்டோவில் இருக்கக்கூடிய துருக்கி, அந்த துருக்கியோட அதிபரும் அவரோட மனைவியும் சேர்ந்து இந்த பிரிக்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக அந்த கூட்டமைப்போட மீட்டிங்ல கலந்துக்கிறத கிளம்பி போயிட்டாங்க. சவுதி அரேபியா வந்திருக்காங்க, யுஏஇ வந்திருக்காங்க, இந்தியா இருக்கு, சைனா இருக்கு, ஈரான் இருக்கு. இதை தவிர்த்து இல்லை இந்த நாடுகளை தவிர்த்து நீங்க யாரை ஒதுக்கி வைக்க போறீங்க? உலகத்தோட முக்கியமான நாடுகள் அங்கதான் இருக்காங்க. அப்ப நீங்க எங்க ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல எங்க உண்மையா வந்துட்டு இருக்கு? எல்லாமே ஜஸ்ட் அவங்க உருவாக்கி வச்சிருக்க அந்த ஒரு பிம்பம் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி அதை டெவலப் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பேச முடியும், இல்லை அதை டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க என்னெல்லாம் கதையை அதை சுற்றி சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் இது வந்து ஒரு சின்ன டாப்பிக்காக ஒரு சின்ன நோட்ஸாக பார்த்துட்டு இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்க அந்த கான்ட்ரோவர்சியல்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தது என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. பிரிக்ஸை வந்து கான்ட்ரோவர்ஷியல் மீட்டிங் இல்லை கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கோ இல்லை நாட்டோவில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பெருந்தலைகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எந்த நாட்டுக்கும் ஒரு தகுதின்றதே கிடையாது. சரி, ஓகே, இதை விட்டுருங்க. நம்ம அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒன்றா பார்த்துருவோம். முதல்ல ஈரானை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன விஷயத்தை இதில் மேஜராக சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து ஈரானை ஐசோலேட் பண்ணணும், ஈரானை வந்து எப்படியாச்சும் இஸ்ரேலோட அட்டாக்குக்குள்ள ஈரானை கொண்டு வந்து ஈரானோட முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் அடிக்கணுன்றதுல குறியா இருக்காங்க. ஆனால் இந்த தடவை ஈரானை இஸ்ரேலால் அடிக்க முடியாது, இஸ்ரேலாலையும் இல்லை அமெரிக்கா போன்ற நாடுகளாலையும் ஈரானை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெரரிசம்ன்றதை எல்லாருமே நம்ம வந்து தடுத்துதாகணும். அதே மாதிரி டெரரிசமை சிங்கிள் பாயிண்ட்ல எல்லாருமே ஒருமித்த குரல்ல ஒன்னா நின்று அழிக்கணும். அதுக்கான உதவிகளையும் இல்ல அதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையுமே இந்தியா செய்யறதுக்கு தயாரா இருக்கு. தீவிரவாதத்தை அழிக்கணும்னா முதல்ல அந்த இடத்துல இந்தியா வந்து நிற்கும், மற்ற நாடுகளும் அதே மாதிரி நிக்கணும்ன்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா அடுத்ததா இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போரை கூடிய சீக்கிரத்தில் முடிச்சாகணும். அடுத்த விதமான எஸ்கலேஷன் இல்லாம இதை கூடிய சீக்கிரத்தில் முடிக்கிறதுக்கு நான் பர்சனலாக புதின் கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கேன்னு அதை ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சை பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போர்கள் இல்லை உலகத்தோட இப்போ நடக்கக்கூடிய போர்கள்ன்றது நம்மளோட கண்களுக்கு ஒரு பெரிய அழிவை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம விஷுவலாக பார்க்குற விஷயம் தான். ஆனால் கிளைமேட் சேஞ்சுன்றது, இந்த காலநிலை மாறுபாடுன்றது உலகத்தோட எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரிய எதிரியாக மாறிட்டு இருக்கு. ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு, குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு பிரிக்ஸ் நாடுகள் சார்பாக முக்கியமான சில திட்டங்களை கொண்டு வரணும்னு அதையும் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. சைனாவும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அமைதியை கொண்டு வரதுக்கு சீனா மீடியேட்டராக நிற்கிறதுக்கு தயார், மீடியேட் பண்ணி இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் அமைதியை கொண்டு வரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கேன்னு அவங்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா நாடுகளுமே இதில் மோஸ்ட்டாக பேசின விஷயம் என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும், மிடில் ஈஸ்டில் அமைதியை கொண்டு வரணும், காலநிலை மாறுபாடுகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசியிருந்தாங்க. ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மேஜரான இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? டிஜிட்டல் கரன்சி தான். பிரிக்ஸ் நியூஸ்லேயே
இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை ரொம்ப ஷேக் பண்ணி வச்சிருக்கிறது, குறிப்பாக அமெரிக்காவை ஷேக் பண்ணது இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான். டிஜிட்டல் கரன்சியை நோக்கி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்க நாடுகள் ஒவ்வொரு தடை கற்களாக உடச்சிக்கிட்டு இப்போ அடுத்த பேமெண்ட் சிஸ்டமை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுவும் இது பிசிக்கல் கரன்சியாக வரப்போறதுல கிரிப்டோ மாதிரி டிஜிட்டல் கரன்சியாக தான் கோல்டை பேஸ் பண்ணி டிஜிட்டல் வேல்யூடு காயினை நாங்கள் உருவாக்க போகிறோம். அதை பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுக்குள்ள ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் அவங்களுக்குள்ள அவங்களோட பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கும் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்கன்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் அமெரிக்காவோட அடி வயிற்றுல புளியை கரைக்கிற ஒரு செய்தி. இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே வேலிடான பாயிண்ட் தான். உலகத்தில் பணத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும், டாலரை வச்சு மற்ற நாடுகள் எல்லாரையும் தன்னோட வழிக்கு வர வைக்க முடியுன்ற ஒரு நிலைமை தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இது ஒரு மோனோபாலி தான். நான் நினச்சதான் நான் செய்வேன். நான் சப்போஸ் நான் நினைக்கிறதுக்கு நீ எதனா எதிராக செஞ்சினா டாலரை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், டாலரில் உங்க கூட டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டேன், கேட்ஸாக சாங்ஷன் போடுவேன். கேட்ஸானா என்ன நிறைய பேருக்கு தெரியும்ல, அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு இல்லை அமெரிக்காவோட அந்த கோட்பாடுகளுக்கு எதிராக யாராச்சும் ஆயுத விற்பனை பண்ணாங்கன்னா அவங்க மேலே பொருளாதார தடை போட்டுருவாங்க. அமெரிக்கா மட்டும் இதில் உள்ளே வந்தால் பரவாயில்ல, அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள், அமெரிக்கா பின்னாடி ஒரு 50 நாடு இருக்குது, அந்த 50 நாடும் இந்த கேட்ஸா சாங்ஷனை யார் வாங்கினாலோ, யார் மேலே அந்த தடையானது போடப்பட்டுச்சோ அவங்க கூட ஒட்டும் வச்சுக்கக்கூடாது, உரமும் வச்சுக்கூடாது. என்ன நியாயம் இதெல்லாம்? அப்போ நீங்கள் நல்லதே பண்ணாலும் உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு, ஆனால் அது மற்ற நாடுகளுக்கு நல்லதாக இருந்து இல்லை மற்ற நாடுகளுக்கு அதன் மூலியமாக எதனா பயன் வந்துன்னா அவனுக்கு வந்தால் எனக்கு என்ன, வரலன்னா எனக்கு என்ன, எனக்கு நான் நல்லா இருக்கணும், அந்த ஒரு மென்டாலிட்டி தானே, அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஸோ இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்காவோட அந்த கண்ட்ரோலில் வச்சுருக்கிறத நம்ம உடைக்கணுன்றதுக்காகவே இந்த பிரிக்ஸோட புது டிஜிட்டல் கரன்சி இந்த உலகத்துக்கு இப்போ அறிமுகப்படுத்துறதுக்கான ஒவ்வொரு படிகளாக இப்போ நெருங்கிட்டு இருக்காங்க. விரைவில் கண்டிப்பாக இன்னும் சில காலங்களில் இந்த பிரிக்ஸோட டிஜிட்டல் கரன்சின்றது இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட தான் லோக்கல் கரன்சி இருக்கே, ரஷ்யா அவங்களோட கரன்சியான ரூபிலையும் நம்மளோட கரன்சியான ரூபாயிலையும் ட்ரேடை மாற்றி பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால இதெல்லாம் எதுவும் மாற்ற முடியாதான்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக ரூபாய்க்கு பெருசாக இப்போ மதிப்பு கிடையாது மார்க்கெட்டில். ஓப்பனான விஷயம் இதுதான். நம்ம சொல்லலாம் இந்தியா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்தியாவோட ரூபாய்க்கு மார்க்கெட்டில் பெரிய மதிப்பு கிடையாது. பல ஆயிரம் கோடி ரஷ்யாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதே இந்தியாவோட பேங்க்ஸில் ஸ்டக் ஆகியிருக்கு. இந்தியாவோட கரன்சி யூஸ் பண்ணி ரஷ்யாவோட மற்ற நாடுகள் கூட ட்ரேட் பண்ண முடியல. இதுதான் இப்போதைக்கு இருக்க நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரேட் சிஸ்டம்ன்றது இல்லை இந்த பேங்கிங் சிஸ்டம்ன்றது ப்ராக்டிக்கலாக ஒரு நடக்காத விஷயம். எல்லா நாடுகளோட கரன்சிக்கும் ஒரு கணிசமான ஒரு வேல்யூ இருந்தால் மட்டும்தான் இந்த ரூபிள் ட்ரேட் இல்லை ரூபாய் டு யான் ட்ரேட் அந்த மாதிரி விஷயங்கள் சாத்தியமானது. ஸோ இப்போதைக்கு டிஜிட்டல் கரன்சியை உருவாக்குனாங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் அது ஸ்டாக் வரும். அப்படி ஸ்டாக் வரப்போ அவங்க அந்த கரன்சிக்குன்னு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி டாலருக்கு எதிராக இந்த டிஜிட்டல் கரன்சியை வெளியில் கொண்டு வரது மூலிமா இந்த நாடுகளுக்குள்ள டிரான்சாக்ஷன் அதிகமாகும். இப்போ இந்த நாடுகள் கூட யாராச்சும் உறவுகள் வச்சுக்கணும், இந்த நாடுகள் கிட்ட யாராச்சும் ஒப்பந்தங்கள் பண்ணோன்னா டாலரை தவிர்த்து இந்த டிஜிட்டல் கரன்சி கூட தான். இப்போ உலகத்தோட 2 பகுதி இருக்குன்னு வைங்க, வெஸ்ட் ஈஸ்ட். வெஸ்ட் சைடில் அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாம், இந்த பக்கம் பிரிக்ஸ், குளோபல் சவுத் இவங்க எல்லாம். டாலரை மொத்தமாக கட் பண்ணிவிட்டு இவங்களுக்குள்ள ஒட்டு மொத்தமாக இந்த டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ணுறப்போ டாலர்ன்றது இந்த இடத்துல மட்டும்தான் சுற்றும். இப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே டாலர் திரும்ப திரும்ப சுற்றிட்டு இருக்கப்போ அவங்க பெருசாக பணத்தை செலவு பண்ணுறதில்ல. அவங்க செலவு பண்ணுறது இல்லை டாலரை திரும்ப அதிகமாக சர்க்குலேஷனில் விடுறதே சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, சைனா இந்த மாதிரி ஈஸ்ட் நேஷன்ஸ்லையும் சவுத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் செலவு பண்ணுறோம், அவங்களுக்கு நாங்கள் உதவிகள் பண்ணுறோம், அவங்களோட நாட்டில் நாங்கள் நிறைய விஷயங்களை பண்ணுறோம், அவங்களோட வளங்களை சுரண்டுறோன்னு டாலரோட வேல்யூ கொண்டு இங்கே உள்ளே விட்டுட்டு இருக்காங்க. ஸோ சர்க்குலேஷன்ன்றது கட் ஆகிறப்போ டாலருக்கான பவர் குறையும். இந்த பக்கம் பிரிக்ஸோட டிஜிட்டல் கரன்சிக்கான பவர்ன்றது அதிகமாகும். அதை ஒரு பாயிண்டாக வச்சு தான் இப்போ இவ்வளவு முயற்சிகளை பிரிக்ஸ் கூட்டமைப்பு எடுத்துட்டு இருக்கு. ஆனால் பிரிக்ஸ் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆகிடும். வரப்போகிற காலங்களில் இது அப்படியே உடனே பூமுக்கு போயிடும், ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் அட்டைன் பண்ணிவிடும்ன்றதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். ஆனால் இவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சின்றது ரஷ்யா, இந்தியா, சைனா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்க அந்த ஒரு முயற்சின்றது உண்மையிலேயே பலனை கொடுக்கும். அதுக்கு இவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடுவது உங்கள் எல்லாருக்கே